ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோர்ஸோட லாஸ்ட் வீடியோவில் நம்ம MySQLோட DDL ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம DQL பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். DQL அப்படின்னா டேட்டா குவெரி லாங்குவேஜ். ஒரு டேட்டா பேஸ்க்குள்ளே நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா, இல்லைனா நம்ம டேட்டா பேஸில் டேட்டா இருக்குது, அதுக்கப்புறமா அந்த டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாவை எப்படியெல்லாம் நம்ம ரிட்ரைவ் பண்ணலாம், இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் DQL. DQL அப்படின்னா டேட்டா குவெரி லாங்குவேஜ். DQL லேர்ன் பண்ணுறதுக்காக நான் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே நம்ம கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரக்சர் சிம்பிளாக வச்சிருக்கேன். கஸ்டமருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி நம்ம வைக்க போகிறோம். கஸ்டமருக்கு நேம், இமெயில் ஐடி, சிட்டி, ஏஜ், அப்புறம் எவ்வளவு டோட்டல் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா நம்ம செட் பண்ண போகிறோம். இதை நான் ரன் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கொஞ்சம் டம்மி டேட்டாஸை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் குவெரிஸை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு அந்த டேபிளுக்குள்ளே டேட்டாவை இன்சர்ட் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு குவெரியுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அங்கேருந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இனி இந்த ரிஃப்ரெஷ் பட்டன் நான் கிளிக் பண்ணேன்னா நமக்கு இங்கே அந்த கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிள் வந்திருக்கும். இதை கிளிக் பண்ணோம்னா நம்ம இன்சர்ட் பண்ண டேட்டா இங்கே வந்திருக்கும். இது வரைக்கும் கிளியர் இல்லையா? இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம DQL ஒன்றா லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். DQL அப்படின்னா டேட்டா குவெரி லாங்குவேஜ். நம்ம எப்படி குவெரி பண்ணி டேட்டாவை எடுக்கிறோம் அப்படின்றது தான். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்ட் செலக்ட் அப்படின்ற கீவேர்ட். இப்போ ஒரு டேபிளுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை நம்ம ரிட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கப்புறமா என்னென்ன வேணும் நம்ம ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறமா ஃப்ரம் எங்கேருந்து ரிட்ரைவ் பண்ணோம் அப்படின்ற டேட்டாவை நம்ம கொடுக்கணும். இதுக்கப்புறமா இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம இன்கார்பரேட் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சிம்பிளான ஒரு query நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளோட இந்த கஸ்டமர்ஸ் டேபிளில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் நம்ம ரிட்ரைவ் பண்ணணும். அதாவது எல்லா காலம்ஸும் வேணும், எல்லா ரெக்கார்ட்ஸும் வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்தா போதும். அது அந்த டேபிளில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்துகிட்டு வந்துடும். இனி ஃப்ரம்ல நம்ம டேபிள் நேம் கொடுக்கணும். நம்மளோட டேபிள் நேமை நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதுதான் உள்ளதிலே சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் DQL. செலக்ட் சார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். பார்த்தோம்னா நம்மளோட டேட்டா அப்படியே நமக்கு ரிட்ரைவ் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டார் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனாலே நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணி போயிடுவோம். பட் இந்த ஸ்டாரை யூஸ் பண்ணுறதுல நிறைய ரிஸ்க் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேபிளில் ஒரு 50 காலம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். பட் நம்மளோட ஒரு ரிக்குவயர்மெண்ட்டுக்காக, எக்ஸாம்பிள் நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். பேக்கெண்டோட API வந்து டேட்டா பேஸில் இருக்கிற கொஞ்சம் டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னா சப்போஸ் அந்த APIக்கு 2-3 காலம்ஸ் தான் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2-3 காலமை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ எக்ஸாம்பிள் கஸ்டமர் ஐடியும் அவங்களோட இமெயில் ஐடியும் நேம் மட்டும் போதும் அப்படின்னா அதை மட்டும் நம்ம எடுத்தால் போதும். மிச்சம் இருக்கிற அவ்வளோ காலம்ஸையும் நம்ம எடுக்க தேவையில்லை. அதை எடுக்கும்போது தேவையில்லாமல் சர்வருக்கு நம்ம லோட் கொடுக்குறோம். ஸோ டிப்பிக்கலி ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷனில் எங்கே போனாலும் இந்த ஸ்டார் அப்படின்றத நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஸ்டார்ன்றது ஈஸியாக நம்ம டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இது கூட நம்ம கண்டிஷனைஸ்டாக நம்ம டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக லோட் குறைஞ்சிரும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். நம்ம டேரெக்டாக டேட்டா பேஸில் query பண்ணி வேல்யூஸ் செக் பண்ணுறோம். அந்த நேரங்கள்லாம் ஸ்டார் நமக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் சொன்ன மாதிரி காலம்ஸை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். கஸ்டமர் ஐடி கமா அவங்களோட நேம் கமா அவங்களோட இமெயில் ஐடியை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம காலம் நேம்ஸை இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இப்போ இந்த query ரன் பண்ணோம்னா பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதில் இந்த நேம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஹைலைட் ஆகிருக்கிறதுக்கு ரீசன் இது ஒரு ரிசர்வ்டு கீவேர்ட் மாதிரி இருக்கிற ஒரு விஷயம். சப்போஸ் உங்களுக்கு இந்த நேம் கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டில்ட் சிம்பிள்குள்ளே கொடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளமை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணாலும் நமக்கு ரிசல்ட் சேம் தான். இனி இந்த காலம்ஸ்க்கு நேமை ப்ரெசென்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு நேமில் ப்ரெசென்ட் பண்ணோம்னா அதுவும் நம்மளால் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே கஸ்டமர் _ID அப்படின்றது கொஞ்சம் கோட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கு இல்லையா, ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை அப்படின்றப்ப இதை நம்ம ஆஸ் அப்படின்ற கீவேர்ட் மூலமாக நம்ம ஒரு கஸ்டம் நேம் கொடுத்துக்க முடியும். நான் இங்கே கஸ்டமர் ஐடி இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். நடுவில் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி நம்ம நேம் கொடுத்தோம்னா அதையும் நம்ம டில்ட் சிம்பிள்குள்ளே கொடுக்க வேண்டியது அவசியம். இப்போ பாருங்கள் நமக்கு இந்த கஸ்டமர் ஐடி இந்த மாதிரி வந்துருச்சு. நம்ம கொடுத்த அலியாஸ் நேமில் வந்துருச்சு. இங்கே டில்ட்டுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் கோட்டும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த எரரும் வராது. டபுள் கோட் வேணாலும் டபுள் கோட் கொடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போவும் எரர் இல்லை. இதை வந்து அலியாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு காலமுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக மட்டும் நீங்கள் இன்னொரு நேம் கொடுத்து ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. பட் டேபிளோட டேட்டா பார்த்தோம்னா கஸ்டமர் ஐடின்னு தான் இருக்கும். நான் மறுபடியும் இப்போதைக்கு ஸ்டார் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது. இனி யூனிக்கான டேட்டாவை எடுத்துகிட்டு வரதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் இருக்குது. அது வந்து டிஸ்டிங்க்ட் அப்படின்ற கீவேர்ட். நம்ம செலக்ட் பண்ணும்போது செலக்ட் டிஸ்டிங்க்ட்னு சொல்லிட்டு காலம் நேம்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா யூனிக்கான காலம் நேம்ஸை மட்டும் அந்த காலமில் இருக்கிற வேல்யூஸில் டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாத்தையும் மாற்றிட்டு யூனிக்கான நேம்ஸை மட்டும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் பார்த்தோம்னா நியூயார்க் 2 வாட்டி இருக்குது, சிக்காகோ 2 வாட்டி இருக்குது, லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒரு தடவை இருக்குது. இந்த மாதிரி 5 ரெக்கார்டில் பார்த்தோம்னா யூனிக்கான ரெக்கார்ட் 3 தான். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஊர்லலாம் நமக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம செலக்ட்
செலக்ட் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த சிட்டி அந்த காலம் நேம் கொடுத்துட்டோம்னா இப்போ பாருங்க டிஸ்டிங்க்டான காலம் நேம்ஸ் கிடைக்கும். இப்போ இது வரைக்கும் நம்ம செலக்டை யூஸ்வலாக நம்ம ரன் பண்ணி பார்த்துட்டோம் இல்லையா. இனி இதுக்குள்ள கண்டிஷன்ஸை நம்ம ஆட் பண்ணலாம். கண்டிஷன்ஸ் அப்படின்றது என்னன்னா, நமக்கு டேட்டா வேணும், ஆனால் சில கண்டிஷன்ஸை மீட் பண்ணால் மட்டும் அந்த டேட்டா போதும், இல்லைனா வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்குறதுக்கு அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்ட் வேர் அப்படின்ற கீவேர்ட். இப்போ ஃபர்ஸ்ட் சிம்பிளான ஒரு கண்டிஷன் வைக்கலாம். வேர் கஸ்டமர் ஐடி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே நம்ம கொடுக்குறது வந்து நார்மல் கண்டிஷன்ஸ் தான். இங்கே ஜாவாஸ்கிரிப்டில் இல்லை அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வர மாதிரி இஃப் கண்டிஷன்ஸ்குள்ள நம்ம டபுள் ஈக்குவல் டு ட்ரிபிள் ஈக்குவல் டு எல்லாம் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே கொடுக்க வேண்டாம். அந்த மாதிரி இங்கே கொடுத்தா ஒர்க் ஆகாது. ஈக்குவல் டுவை சிங்கிள் ஈக்குவல் டுவாக தான் நம்ம கொடுக்கணும். மற்றபடி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இது எல்லாமே ஒர்க் ஆகும். ஈக்குவல் டுக்கு மட்டும் சிங்கிள் ஈக்குவல் டு போதும். இப்போ என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு டேபிள் இருக்கிற எல்லா காலம்ஸும் வேணும், பட் கஸ்டமர் ஐடி 1 இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணால் பாருங்க, நமக்கு கஸ்டமர் ஐடி 1 இருக்கிற ரெக்கார்ட் மட்டும் வந்துருச்சு. சார் கொடுத்துருக்கறனால அந்த ரெக்கார்டோட எல்லா காலம்ஸும் வந்துருச்சு. இப்போ இந்த வேற இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கலாம். கமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் லைனுக்கு பின்னாடி 2 ஹைஃபன் கொடுத்தா போதும். இப்போ நான் query ரன் பண்ணனா பாருங்க, எனக்கு இந்த வேர் கண்டிஷன் இல்லாமல் ரன் ஆகுது, எல்லா டேட்டாவும் கிடைக்குது. இனி அடுத்து சிட்டி நியூயார்க்காக இருந்தால் மட்டும் எனக்கு டேட்டா வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்கணும்னா சிம்பிள், இங்கே வேர் கண்டிஷனில் சிட்டி ஈக்குவல் டு சிங்கிள் கோட்டில் நியூயார்க் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஜென்ரலாக வேல்யூஸ் கொடுக்கும்போது அது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவாக இருந்துச்சுன்னா சிங்கிள் கோட்டில் தான் கொடுக்கணும். நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் சிங்கிள் கோட்டில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நியூயார்க்கில் இருக்கிற கஸ்டமர்ஸை மட்டும் நம்ம ரிட்ரை பண்ணிட்டோம். இப்போ நியூயார்க்கில் இருக்கிற கஸ்டமர்ஸோட நேம் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ரிட்ரை பண்ணிக்கலாம். இது கூட நம்ம இது வரைக்கும் லேர்ன் பண்ணது எல்லாத்தையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். இனிமேல் லேர்ன் பண்ணுறதையும் நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நம்மளால் query எழுத முடியும். இப்போ சிங்கிள் வேர் கண்டிஷன் பார்த்துட்டோம் இல்லையா, இனி மல்டிபிள் வேர் கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ எனக்கு மல்டிபிள் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு கஸ்டமர் நியூயார்க்லையும் இருக்கணும் அண்ட் அவங்களோட பேர் ஏலையும் ஸ்டார்ட் ஆகணும், இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஒரு கஸ்டமர் நியூயார்க்லையும் இருக்கணும் அண்ட் அந்த கஸ்டமரோட இமெயில் ஐடி gmail.com இருக்கணும். இல்லை ஒரு கஸ்டமர் நியூயார்க்கில் இருக்கிற கஸ்டமராக இருக்கணும் அண்ட் யங்ஸ்டர்ஸாக இருக்கணும், ஒரு லெஸ் தேன் 25 ஏஜில் இருக்கவங்களா இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது சினாரியோ இருக்குன்னா அதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ ஏஜ் வச்சு நம்ம பார்க்கலாம். வேர் சிட்டி ஈக்குவல் டு நியூயார்க் அண்ட்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க முடியும். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் இருக்குது, ஆர் இருக்குது, நாட் இருக்குது. நம்ம ஒன்றா பார்க்கலாம். அண்ட் கொடுத்துட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஏஜ் லெஸ் தேன் 25 கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணால் பாருங்கள், நமக்கு லெஸ் தேன் 25ல டேட்டாவே இல்லை, அதனால ரெக்கார்ட்ஸே வரல. இப்போ நம்ம 30 கொடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ரெக்கார்ட் வந்துருச்சு. ஏன் ஏஜ் 28 இருக்குது. ஸோ நம்மளோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. சிட்டி நியூயார்க்கு அண்ட் உங்களோட ஏஜ் 30 ரெண்டு கண்டிஷனையும் மேட்ச் பண்ணியிருக்கிற ஒரு ரெக்கார்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. இங்கே ஆண்டுக்கு பதிலாக நம்ம ஆர் கொடுத்து பார்க்கலாம். இப்போ என்ன வருதுன்னு பாருங்க, சிட்டி நியூயார்க்கில் இருக்கிற ரெக்கார்டை தனியாக எடுத்துகிட்டு வந்துரு, ஏஜ் லெஸ் தென் 30 ரெக்கார்டையும் தனியாக எடுத்துகிட்டு வந்துருன்னு சொல்லிட்டோம். ஸோ ஏஜ் லெஸ் தென் 30 இருக்கிறவங்க நியூயார்க்கில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்க ரெக்கார்டு எடுத்துகிட்டு வந்துடும். லக்கிலி நமக்கு நியூயார்க்கில் இருக்குது. பட் இங்கே பாருங்க, நமக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, பட் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஏஜ் லெஸ் தென் 30, 22 தான் ஏஜ், அது வந்துருச்சு. இங்கே பாருங்க, நமக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இது சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இந்த ரெக்கார்டு வந்துருச்சு. இந்த மாதிரி கம்பைண்டாக நம்ம query எழுதும் போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு ஆர் எங்கே யூஸ் பண்ணணும் அண்ட் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றதுல நம்ம கிளியராக இருக்கணும். இப்போ இங்கே மறுபடியும் நான் அண்ட் கொடுத்தேன்னா பாருங்க, எனக்கு ஒரு ரெக்கார்டு தான் வரும். இங்கே நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி லெஸ் தேன் 28 கொடுத்தோம்னா இந்த ரெக்கார்டு வராது. ஏன்னா அந்த ரெக்கார்டு லெஸ் தேன் 28 இல்லை, ஈக்குவல் டு 28. ஒன்று இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கணும், அப்படி இல்லைன்னா லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு கண்டிஷன் இருக்கணும். அப்போ தான் அந்த ரெக்கார்டு வரும். நீ ஜஸ்ட் நாட் ஈக்குவல் டு வச்சும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ இங்கே பார்த்தோம்னா ஏஜ் 28 இருக்கு, நம்ம நாட் ஈக்குவல் டு கொடுக்கலாம். நாட் ஈக்குவல் டு 28, அதாவது ஏஜ் 28 இல்லாத கஸ்டமர்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ பாருங்க, சிட்டி நியூயார்க்கு மேட்ச் ஆயிடுச்சு அண்ட் ஏஜ் 28 இல்லாத ரெக்கார்ட் மட்டும் வந்துருச்சு. இப்போ இதை மாற்றினோம்னா நமக்கு 2 ரெக்கார்ட் வரும். 2 ரெக்கார்ட் வருது இல்லையா, அதில் இந்த கண்டிஷன் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் கூட ஃபில்டர் பண்ணி நமக்கு வேற ஒரு ரெக்கார்ட் மட்டும் தான் வந்துடும். இந்த நாட் ஈக்குவல் டுவை நம்ம இப்படியும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம். இதுவும் நாட் ஈக்குவல் டு தான், அப்படியும் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம அண்ட் ஆர் பார்த்துட்டோம் இல்லையா, நாட் ஆப்ரேட்டரை நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நடுவில் எங்கேயாவது நம்ம நாட் யூஸ் பண்ணுறோம்னா இந்த அண்ட் இல்லைனா ஆர் கூட சேர்த்து தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அண்ட் நாட் ஏஜ் நாட் ஈக்குவல் டு 28 கொடுத்துருக்கோம். இங்கே நாட் ஈக்குவல் டு 28 கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கு இல்லையா, ஏஜ் ஈக்குவல் டு 28 கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சிட்டி நியூயார்க்காக இருக்கணும் அண்ட் நாட் ஏஜ் ஈக்குவல் டு 28 கொடுக்குறோம். இது நம்ம இங்கே நாட் ஈக்குவல் டு 28 கொடுத்ததுக்கு ஈக்குவலான சின்டாக்ஸ் தான். இப்போ ரன் பண்ணாலும் 28 இல்லாத ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும். இந்த நாட்டை ரிமூவ் பண்ணோம்னா பாருங்கள், நமக்கு 28 இருக்கிற ரிசல்ட் கிடைக்கும். இப்படி ரன் பண்ணோம்னா 28 இல்லாத ரிசல்ட் கிடைக்கும். இதே சிட்டி நியூயார்க் இல்லாதவங்க வேணும் அப்படின்னா இங்கே ஒரு நாட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற கண்டிஷனில் மட்டும், பின்னாடி அண்ட் ஆரோ இருக்காது இல்லையா, ஸோ அங்கே டேரெக்டாக நாட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணோம்னா பாருங்கள், நியூயார்க்கில் இல்லாத கஸ்டமர்ஸ் அண்ட் 28 ஏஜ் இல்லாத கஸ்டமர்ஸ். பாருங்கள், ஏஜும் 28 கூட மேட்ச் ஆகலை, நியூயார்க்கும் மேட்ச் ஆகலை. இப்போ நான் இங்கே ஆர் கொடுத்தேன்னா பாருங்கள், நியூயார்க்கில் இல்லாத கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ நியூயார்க்கில் இல்லாத கஸ்டமர்ஸை எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஆர் நாட் ஆஃப் ஏஜ் 28ன்னு கொடுத்துட்டோம். இப்போ என்னாச்சு, ஏஜ் 28 இல்லாத
எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுத்துகிட்டு வந்துருச்சு. இங்கே நம்ம ஆர் கொடுத்துருக்கறனால இந்த கண்டிஷனுக்கு மேட்ச் ஆகிற ரெக்கார்ட்ஸையும் எடுத்துகிட்டு வந்துடும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் வேர் நாட் ஏஜ் ஈக்குவல் டு 28 அப்படின்ற வரையும் எடுத்துகிட்டு வந்துடும். அங்கே ஆர் கொடுத்துருக்கறனால அதனால தான் இப்படி ரெக்கார்டை நம்ம பார்க்குறோம். நம்ம மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் கண்டிஷன்ஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி நம்ம ப்ராக்கெட்ஸ் ஆட் பண்ணாலும் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கஸ்டமர் ஐடி இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 35 அப்படி கொடுக்குறேன். ஆர் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 40 கொடுக்குறேன். இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா பாருங்கள், இது ரெண்டையும் அது ஒரு கண்டிஷனாக எடுத்துக்கிச்சு. கஸ்டமர் ஐடி 1 இருக்கணும் அண்ட் ஏஜ் 35 இருக்கணும். அந்த மாதிரி யாராவது இருக்காங்கன்னா அவங்கள எடுத்துகிட்டு வான்னு சொல்லி நம்ம கொடுத்த மாதிரியும், அதுக்கு ரெக்கார்ட் இல்லாதனால எதுவுமே வரல. ஆர் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 40 கொடுத்த மாதிரியும், இந்த ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 40 ஒரு இண்டிவிஜுவல் கண்டிஷன் மாதிரியும் நமக்கு ஒர்க் ஆகுது. இப்போ இது இல்லாத மாதிரி நமக்கு ஒர்க் ஆகுது. இப்போ பாருங்கள், மொத்தம் ரன் பண்ணாலும் அந்த ரிசல்ட் தான் கிடைக்குது. ஸோ இங்கே நமக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ரெண்டும் நமக்கு கம்பைண்டாக தான் நமக்கு ஒர்க் ஆகணும், இது காமனாக ஒர்க் ஆகணும். அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கஸ்டமர் ஐடி 1 தான் கன்ஃபார்மாக இருக்கணும், அவங்களோட ஏஜ் 35 இல்லைனா 40 இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம கண்டிஷன் கொடுக்கணும். அப்படின்னா இங்கே நம்ம இதை ப்ராக்கெட்டில் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், நமக்கு ரிசல்ட் வராது. ஏன்னா கஸ்டமர் ஐடி 1ன்றது கன்ஃபார்ம் அண்டு இது ரெண்டில் 1 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். கஸ்டமர் ஐடி 1ல் இருக்கிற கஸ்டமர் இருக்காங்க இல்லையா, இங்கே பாருங்கள், அந்த கஸ்டமரோட ஏஜ் 28. பட் நம்ம இங்கே 35 or 40 இருந்தால் மட்டும் கொண்டு வான்னு சொல்லிட்டோம். 35 or 40 இல்லை இல்லையா, அதனால ரெக்கார்ட் வரல. இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரையாரிட்டியை மாற்றி செட் பண்ணிக்க முடியும். நான் இப்போ இந்த கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு 1 அப்படின்றத மாற்றிடுறேன். இது ரன் பண்ணுவோம். நமக்கு 2 ரெக்கார்ட் கிடச்சிச்சு. இப்போ இது வரைக்கும் நம்ம வேர் கண்டிஷன்ஸ் பார்த்துட்டோம், எப்படி கண்டிஷனைஸ்டாக டேட்டாவை ஃபில்டர் பண்ணலான்னு பார்த்துட்டோம். இனி அடுத்து அந்த டேட்டாவை எப்படி ஆர்டர் பண்ணலாம், சார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்டு ஆர்டர் பை. ஆர்டர் பக்கத்தில் பை கொடுக்கணும், நடுவில் ஸ்பேஸ் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் கீவேர்டு. இந்த ஆர்டர் பையில் நம்ம காலம் நேம் ஸ்பெசிஃபை பண்ணோம்னா அந்த காலமோட ஆர்டரில் நமக்கு டேட்டா கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே கஸ்டமர் ஐடி அப்படின்னு கொடுக்குறேன்னா, ஆல்ரெடி கஸ்டமர் ஐடி 2ல் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் 4 வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி அது ஆர்டரில் தான் இருக்குது. என்ன ஆர்டரில் இருக்குன்னா அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. பை டிஃபால்ட்டாக ஆர்டர் பை ஒர்க் ஆகுறதும் அசெண்டிங் ஆர்டரில் தான் ஒர்க் ஆகும். நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் டேட்டா கிடச்சிருச்சு. அசெண்டிங் ஆர்டரில் தான் ஒர்க் ஆகணும்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளிசிட்லி சொல்லவும் முடியும். அதுக்கு ஏஎஸ்சி அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு கீவேர்ட் ஆட் பண்ணால் போதும். ஆர்டர் பை கஸ்டமர் ஐடி இன் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இப்போ ரன் பண்ணாலும் நமக்கு சேம் ரிசல்ட் தான். இது டிசெண்டிங் ஆர்டர்னா டிஇஎஸ்சி டிசெண்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ரன் பண்ணோம்னா பாருங்கள், நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் கிடைக்கும். இங்கே நமக்கு ஒரு காலம் வச்சு மட்டும் இல்லை, பல காலம்ஸ் வச்சும் நம்மளால் ஃபில்டர் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வேர் கண்டிஷனை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ ரன் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நேம் அசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நேம் அசெண்டிங் ஆர்டரில் வந்துருச்சு. இப்போ சிட்டி வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம், டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் இருக்கிற மாதிரி. அப்போ இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க முடியும். இப்போ சிட்டி வச்சு ரன் பண்ணோம்னா பாருங்கள், 2 சிகாகோ ஃபஸ்ட்டு வந்துருச்சு, சிஇ, அதுக்கப்புறம் எல், அதுக்கப்புறம் என் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கிற டைமில் சப்போஸ் நமக்கு சிட்டி வச்சே ஷார்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ரெக்கார்ட்ஸை மறுபடியும் ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே கம்மா கொடுத்து நம்ம டினோட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கம்மா கொடுத்துட்டு நேமு டிசெண்டிங் ஆர்டரில் எனக்கு ஷார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிசெண்டிங் ஆர்டர்னா இ மேலே போகணும், பி கீழே வரணும், மிச்சதெல்லாம் இங்கேயே தான் இருக்கும். இப்போ ரன் பண்ணால் பாருங்கள், இ மேலே போயிடுச்சு, பி கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்டர் பை எனக்கு 2 காலம் வேணும். ஃபஸ்ட்டு காலம் பைஸ் ஆர்டர் பண்ணி டேட்டாவை எடுத்துக்கும், அதில் சிமிலராக இருக்கிற டேட்டாஸை எகெயின் குரூப் பண்ணி இதுக்கப்புறமா ஏதாவது இருந்துச்சுன்னா அது கூட ஷார்ட் பண்ணும். ஸோ இந்த நேமு இந்த மாதிரி ஷார்ட் பண்ணாது, இந்த நேமு இந்த சிட்டி வச்சு ஷார்ட் பண்ணியிருக்கிற டேட்டாக்குள்ளே போய் அதுக்குள்ளே இருக்கிற ஓரோ குரூப்பையும் எடுத்து அந்த குரூப்பை மட்டும் அடுத்த காலம் வச்சு ஷார்ட் பண்ணும், என்டையர் ரெக்கார்டை அடுத்த காலம் வச்சு ஷார்ட் பண்ணாது. இப்போ பாருங்கள், சிட்டிக்குள்ளே இருக்கிற ரெக்கார்டை மட்டும் நம்ம அடுத்த காலம் வச்சு ஷார்ட் பண்ணியிருக்கோம், மிச்சதெல்லாம் அதே மாதிரி இருக்குது. இந்த நியூயார்க்கும் அதே மாதிரி நமக்கு ஷார்ட் ஆயிடும். இப்போ ஆர்டர் பைலையும் ஒரு காலம் வச்சு எப்படி ஷார்ட் பண்ணலாம், மல்டிபிள் காலம் வச்சு எப்படி ஷார்ட் பண்ணலாம், இதில் அசெண்டிங் யூஸ் பண்ணால் என்ன வரும், டிசெண்டிங் யூஸ் பண்ணால் என்ன வரும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த வேர் கண்டிஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இனி இது கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் கூட ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா லிமிட் அப்படின்ற ஆப்ஷன். இந்த லிமிட் நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டேபிளில் இருக்கிற ரெக்கார்டை நம்ம செலக்ட் பண்ணி அதில் கொஞ்சம் வேர் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி அந்த ஃபில்டர் பண்ண ரெக்கார்டை நமக்கு தேவையான மாதிரி ஷார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் இருக்கிற கொஞ்சம் ரெக்கார்ட்ஸ் மட்டும் போதும். புரியுது இல்லையா? ஃபில்டரும் முடிச்சு ஆர்டரும் முடிச்சதுக்கு அப்புறமா அதில் இருக்கிற கொஞ்சம் ரெக்கார்ட்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா இந்த லிமிட் வச்சு நம்ம எடுக்கலாம். எக்ஸாம்பிள் நீங்கள் லிமிட் நான் 1 அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ரன் பண்ணால் பாருங்கள், இது வரைக்கும் எனக்கு 2 ரெக்கார்ட் கிடச்சிச்சு. அந்த 2 ரெக்கார்டில் இருந்து எனக்கு ஒரு ரெக்கார்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ நான் இங்கே 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 2 ரெக்கார்டு எடுத்துகிட்டு வரும். இப்போ லிமிட்டில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி இருக்குது. ஒரு ரெக்கார்டை நம்ம ஸ்கிப் பண்ணணும்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே நான் 1,2 அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ இங்கே என்ன வரும்னா எத்தனை ரெக்கார்ட்ஸ் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆயிரும். அதுக்கப்புறமா எத்தனை ரெக்கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்றது தான் அடுத்த இன்ஃபர்மேஷன் ஆயிரும்.
இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை ஸ்கிப் பண்ணிடுன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே 2 இருந்துச்சு இல்லையா, அதை ஸ்கிப் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமா 2 ரெக்கார்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். பட் நம்மகிட்ட இருக்கிறதே 1 தான், அதனால் அது வந்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் 1 கொடுத்தாலும் எனக்கு சேம் ரிசல்ட் தான் வரும். இப்போ இங்கே நான் 0 கொடுத்தேன்னா பாருங்கள், எனக்கு ரிசல்ட்டே வராது. இப்போ இது கிளியர் இல்லையா? இப்போ நான் இங்கே 0 கொடுக்குறதும் 1 தான், கொடுக்காததும் 1 தான். அதை தான் நம்ம முன்னாடி கொடுக்காம பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு வேல்யூ கொடுத்து கம்மா கொடுத்தோம்னா இது எவ்வளோ ரெக்கார்ட்ஸை ஸ்கிப் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி. ஸோ இது எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, நம்ம டிபிக்கலி பெரிய அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய டேட்டா இருக்குன்னா பேஜினேஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 10 ரெக்கார்ட் காமிப்போம், நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணாங்கன்னா அடுத்த 10 ரெக்கார்ட் காமிப்போம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த லிமிட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம காமிக்கிற டேட்டா கொஞ்சம் வேர் கண்டிஷன்ஸ் மேட்ச் பண்ணி தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அட்மின் டேஷ்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேலே நிறைய வேர் கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருப்போம் இல்லையா. ஏதாவது ஒரு கண்டிஷன் வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சிருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் சிட்டி நியூயார்க்கில் இருக்கிற கஸ்டமர்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா அதுவே ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது இந்த வேர் கண்டிஷனும் பிரேக் ஆகக்கூடாது. நம்ம ஏதாவது ஆர்டர் போய் கொடுத்துருந்தோம்னா அதுவும் பிரேக் ஆகக்கூடாது. ஆனால் பேஜினேஷன் நெக்ஸ்ட்னு ஒர்க் ஆகணும் அப்படின்னா அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம லிமிட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிபிக்கலி என்ன பண்ணுவோம்னா இந்த லிமிட்டோட நம்பரை நம்ம ஃப்ரெண்ட் எண்டுக்கு பாஸ் பண்ணிடுவோம். அடுத்த ஏபிஐ காலில் இந்த நம்பருக்கு அடுத்த லிமிட்டில் இருக்கிற டேட்டாவை நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி செட் பண்ணுவோம். நான் ரொம்ப பேசிக்காக சொன்னேன், பட் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக அதை ஒர்க் பண்ணுவோம். பட் இதுதான் அதோட யூசேஜ். இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸை நம்ம ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு 10 ரெக்கார்ட் நம்ம எடுக்கிறோம்னா லிமிட் 10ன்னு கொடுப்போம். அப்போ 10 ரெக்கார்ட் நமக்கு ஃப்ரெண்ட் எண்டுக்கு போயிடும். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 10 ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த 10ன்னு சொல்லி கொடுப்போம். அடுத்த 10 கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 20 ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த 10ன்னு கொடுப்போம். அடுத்த ரெக்கார்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம பேஜினேஷன் ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இப்போ லிமிட் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதுக்குள்ளே ஒரு வேல்யூ கொடுத்தா என்ன அவுட்புட் வரும், 2 வேல்யூ கொடுத்தா அது எப்படி ஒர்க் ஆகுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இனி கொஞ்சம் அட்வான்ஸ்டான வேர் கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். பிட்வீன் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்குது, இன் அப்படின்ற ஒரு கீவேர்ட் இருக்குது, லைக்ன்ற கீவேர்ட் இருக்குது. இது 3ஐயும் நம்ம பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை மட்டும் ரன் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இதில் பார்த்தோம்னா இங்கேயே நம்ம சார்ட் பண்ணிக்கலாம். இப்படி கிளிக் பண்ணோம்னா இதில் பார்த்தோம்னா 22, 28, 30, 35, 40 இப்படி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஏஜ் 22லேருந்து 30க்கு நடுவில் இருக்கிற ஏஜ் லிமிட்டில் இருக்கிற கஸ்டமர்ஸ் வேணும் அப்படி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம பிட்வீன் யூஸ் பண்ணலாம். ஏன்னா 2 வேல்யூக்கு நடுவில் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, பிட்வீன் அப்படி கொடுக்கலாம். இந்த வேர் கண்டிஷனை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஏஜ் பிட்வீன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேல்யூ கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 22, 30 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சாரி கம்மா இல்லை அண்ட் நமக்கு ரெக்கார்ட்ஸ் எதுவும் வரல. ரீசன் என்ன, நம்ம இங்கே லிமிட் அப்ளை பண்ணி வச்சிருக்கோம். இந்த லிமிட்டை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணோம்னா பாருங்கள் 22க்கும் 30க்கும் நடுவில் இருக்கிற அவ்வளோ ரெக்கார்ட்ஸையும் நமக்கு எடுத்துகிட்டு வந்துச்சு. இது பிட்வீனோட யூஸ் கேஸ். இது எப்படி ஒர்க் ஆகும்னா ஏஜ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 22 அண்ட் ஏஜ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 30 அப்படின்ற கண்டிஷனில் ஒர்க் ஆகும். ஸோ இந்த கண்டிஷனை நீங்கள் இப்படியும் எழுதலாம், இல்லைனா வேர் ஏஜ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 22 அண்ட் ஏஜ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 30 இந்த மாதிரியும் நீங்கள் எழுதலாம். இப்போ பிட்வீன் கிளியர் இல்லையா. இனி இன் அப்படின்ற ஆப்ரேட்டர் பார்க்கலாம். இன் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா ஒரு பிராக்கெட்ஸ்குள்ளே நம்ம வேல்யூஸை பாஸ் பண்ண முடியும். அது ஒரு காலமுக்குள்ளே தான் நம்ம சர்ச் பண்ணுவோம், ஒரு சர்ச் பண்ணுற மாதிரி தானே. ஸோ வேர் ஏஜ் இன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் நம்ம கொடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 22 கொடுத்தேன் அப்படின்னா இது ஒரு லிஸ்ட் மாதிரி. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஏஜில் யாராவது இருக்காங்கன்னா அவங்கள எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி. இப்போ நான் ரன் பண்ணால் பாருங்கள் எனக்கு 22 வந்துருச்சு. இதே கம்மா கொடுத்து நான் 30 கொடுத்தேன்னா பாருங்கள் எனக்கு 30 வந்துடும். கம்மா நான் 40 கொடுத்தேன்னா பாருங்கள் 40 வந்துடும். இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை நம்ம இங்கே கொடுத்துக்க முடியும். இப்போ நம்ம நேம் வச்சு ட்ரை பண்ணலாம். வேர் நேம் இன் அப்படின்னு கொடுத்துட்டு நான் சும்மா ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம்னா பாருங்கள் இந்த மாதிரி பேரில் யாருமே இல்லை, அதனால தான் அவுட்புட் வரல. எகைன் இதை ரன் பண்ணிக்கிறேன் இந்த டேட்டாவை பார்க்குறதுக்காக. இங்கே நம்ம ஆக்சுவல் நேம்ஸ் கொடுப்போம். இந்த நேமை இந்த மாதிரி நான் பாஸ் பண்ணுறேன். இன்னொரு நேம் எடுத்துக்கலாம், சிங்கிள் கோட்டில் கொடுக்கணும் ஸ்ட்ரிங் அப்படின்னா. இப்போ ரன் பண்ணால் பாருங்கள் நமக்கு அந்த 2 நேமுக்கு மேட்ச் ஆகிற ரெக்கார்ட்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் இன்னோட யூஸ் கேஸ். இனி லைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் இருக்குது. லைக்ன்றது கொஞ்சம் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு வைல்ட் கார்டு சர்ச் மாதிரி. அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எகைன் இதை மட்டும் ரன் பண்ணிக்கிறேன் அவுட்புட் பார்க்குறதுக்காக. இங்கே நம்ம லைக் யூஸ் பண்ணலாம். லைக் யூஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ண முடியும். ஒரு மாதிரி வைல்ட் கார்டாக நம்ம சர்ச் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேம் லைக் பாப் ஸ்மித் அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாப் ஸ்மித்தை மட்டும் நமக்கு எடுத்துகிட்டு வந்துச்சு. நேமு இந்த மாதிரி இருந்தால் எடுத்துகிட்டு வா. இது வந்து நேம் ஈக்குவல் டுக்கு சமமான ஒரு சின்டாக்ஸ். பட் இந்த லைக் கொஞ்சம் பவர்ஃபுல். அது எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பியில் ஸ்டார்ட் ஆகிற எல்லாரையும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நம்ம பி மட்டும் கொடுத்துட்டு இதுக்கப்புறமா ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துடலாம். கொடுத்தோம்னா பியில் இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸையும் எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ நமக்கு பியில் ஒரு ஆள் தான் இருக்காங்க, அதனால தான் நமக்கு வரல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை காப்பி பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். இந்த பியை காப்பி பண்ணி இங்கே போட்டுட்டு பிஏன்னு சொல்லி டைப் பண்ணி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம டேட்டாவை மாற்றி வச்சுருக்கோம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் பியில் ஸ்டார்ட் ஆகிற மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை நமக்கு எடுத்துகிட்டு வந்துச்சு. இப்போ பி அதுக்கப்புறமா என்னவா வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சர்ச் கொடுத்துருக்கோம். இது இந்த பர்சன்டேஜை இங்கே கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் ஆகட்டும், ஆனால் பியில் எண்ட் ஆகணும். அதோட லாஸ்ட் லெட்டர் பியில் இருக்கணும். இப்போ நமக்கு லாஸ்ட் லெட்டர் பியில் இங்கே இல்லை, நம்ம ஹெச் கொடுத்துக்கலாம். இப்போ ரன் பண்ணாலும் நமக்கு ரிசல்ட் வருது. ஹெச்சில் எண்ட் ஆகிற ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. இது
எனக்கு எம்ஐ அப்படின்ற கீவேர்டு மேட்ச் ஆகிற எல்லா பேரும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, எனக்கு ஸ்டார்டிங்கும் தெரியாது எண்டிங்கும் தெரியாது, ஸ்டார்டிங் எண்டிங் ரெண்டு பக்கமும் நம்ம இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்துடலாம். இப்போ எம்ஐ கொடுக்கலாம். இப்போ ரன் பண்ணாலும் பாருங்கள் எம்ஐக்கு மேட்ச் ஆகிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ மறுபடியும் நம்ம இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் காமனாக இருக்கிற ஏதாவது ஒரு லெட்டர் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு எம் இருக்குது, இந்த இங்கே டேவிட் இருக்குது, இங்கே டேவிஸ் இருக்கு இல்லையா, டிஏ அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ணால் பாருங்கள் டேவிடும் வந்துருச்சு, டேவிஸும் வந்துருச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் பர்சன்டேஜ் கொடுத்தோம்னா அது இந்த மாதிரியும் சர்ச் பண்ணிக்கும். அதனால தான் பார்த்தோம்னா இந்த டிஏ நமக்கு செலக்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ இது வந்து எப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வா, இல்லைன்னா இதில் ஸ்டார்ட் ஆனாலும் ஓகே அந்த மாதிரி. அதே மாதிரி இங்கே கொடுத்துட்டோம்னா இதுக்கப்புறமா ஏதாவது இருந்தாலும் எடுத்துகிட்டு வா, இல்லைனாலும் பரவாயில்ல எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்குறது தான் இது. ஸோ இந்த பேட்டர்னில் தான் ஸ்டார்ட் ஆகணும்னா இப்படி கொடுக்கலாம், இந்த பேட்டர்னில் தான் எண்ட் ஆகணும்னா இப்படி கொடுக்கலாம், இந்த பேட்டர்ன் நடுவில் எங்கேயாவது வந்தால் போதும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இப்படி நம்ம லைக் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணி டேட்டாவை எடுத்துக்க முடியும். இப்போ இங்கேயும் நம்ம யூஸ்வலாக பார்த்த மற்ற கண்டிஷன்ஸும் கொடுத்துக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேம் லைக் டிஏ அண்ட் கஸ்டமர் ஐடி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்தோம்னா இதுக்கு மேட்ச் ஆகி அது கூட சேர்த்து கஸ்டமர் ஐடியும் ஒன்றா இருந்தால் தான் நமக்கு எடுத்துகிட்டு வரும். இப்போ இல்லை இல்லையா, அதனால நமக்கு ரிசல்ட் கிடைக்கல. இப்போ இங்கே ஆர் கொடுத்தோம்னா பாருங்கள் இதுக்கு மேட்ச் ஆனாலும் எடுத்துகிட்டு வரும், இதுக்கு மேட்ச் ஆனாலும் எடுத்துகிட்டு வரும். ஸோ 2-3 ரெக்கார்ட் கிடைக்கும். ஸோ இந்த டிஏக்கு மேட்ச் ஆகிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சு. அது இல்லாமல் கஸ்டமர் ஐடி 1ம் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ சப்போஸ் நமக்கு இதில் நல் வேல்யூஸ் வர்ற காலம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் சிட்டி அவங்க நல்லா பாஸ் பண்ணிக்க முடியும், நல்லபிள் காலம் அப்படின்னா நீங்கள் அதையும் ஈஸியாக சர்ச் பண்ணிக்க முடியும். சிட்டி இஸ் நல் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டு இருக்குது. இதை கொடுத்தீங்கன்னா சிட்டி நல்லா இருந்தால் எடுத்துகிட்டு வரும். இங்கே நம்ம ஆர் கண்டிஷன் கொடுத்துருக்கனால இதுக்கு மேட்ச் ஆகிற ரெக்கார்டை எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ இதை நான் மாற்றிட்டு இந்த ஆரை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்கள் வேர் சிட்டி இஸ் நல் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். சிட்டி நல்லா இருந்துச்சுன்னா அந்த ரெக்கார்டு எடுத்துகிட்டு வான்னு நம்ம சொல்கிறோம். சிட்டி நல்லா நம்மக்கிட்ட ரெக்கார்டே இல்லை, அதனால் நமக்கு எதுவுமே வரல. இப்போ நாட் நல் வச்சு நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா சிட்டி இஸ் நாட் நல் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இப்போ நல் இல்லாத ரெக்கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வரும். இது எதுவுமே நல் இல்லை, அதனால் எல்லா ரெக்கார்டையும் நமக்கு எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் டிக்யூஎல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். லாஸ்ட் வீடியோவில் பார்த்த டிடிஎல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் இந்த வீடியோவில் பார்த்த டிக்யூஎல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இது ரெண்டையுமே நான் கொடுத்த எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணி டேபிள் கிரியேட் பண்ணி நான் கொடுத்த இன்சர்ட் query மட்டும் ரன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். டிஎம்எல் அப்படின்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். இந்த டேட்டாவை எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது, எப்படி டெலீட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டீட்டெயிலாக லேர்ன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.